ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி வீடியோவில் சுவையான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மசாலா பூரிக்கு, தோசைக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விட்டு எடுத்துக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். குக்கரில் போட்டு இந்த உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்குல நம்ம மஞ்சள் மட்டும் சேர்த்துக்கலாம். இதை விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரை மூடி விசில் போட்டுருவோம். விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு 4 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, ஒரு சிட்டிகை போல் மஞ்சத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு துருவின இஞ்சி, 3 உருளைக்கிழங்கை அவிச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடாயை வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக கரண்டியால் கலந்து விட்டுட்டு கருவேப்பிலையும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துருக்க கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். லைட்டாக பச்சை வாசனை போயிட்டு லைட்டான கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம முன்னவே மஞ்சத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா வெங்காயம் வதங்குச்சா வதங்கலையான்னு நம்ம கலர் தெரியாது. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு கலர் விட்டுட்டு அந்த மஞ்சத்தூளுடைய பச்சை வாசனை போயிடும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து வெங்காயம் ஒரு கொதி வந்ததும் நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ வெங்காயம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது எங்கள் வீட்டுக்கு 4 பேருக்காக நான் இந்த அளவு செஞ்சுருக்கேன். சப்போஸ் நிறையா பேருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் உருளைக்கிழங்கு செய்யும் போதே தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவை கரைச்சி சேர்த்துக்கோங்க. கட்டி முட்டி இல்லாமல் கரைச்சி சேர்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா கெட்டியாக இருக்கும். ஹோட்டலில் செய்கிற மாதிரி இருக்கும். வெங்காயம் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்து இதை மாதிரி அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த உருளைக்கிழங்கை சேர்த்து கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். நம்மளுடைய உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.